வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் டிப்ளமா கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து மொத்தம் வந்து தோராயமாக ஒரு 9,000 சீட்ஸ் வந்து இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 14/2/2025 5 மணி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கரலாம். இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதில் சில கோர்சஸ்க்கு வந்து ஸ்டைஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழேயும் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தால் அந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து எந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் அண்டு அப்ளிகேஷன் லிங்க் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்ளிகேஷன் லிங்க்கும் ப்ராஸ்பெக்டஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். அப்ளிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 14/2/2025 5 மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து குயிக்காக அப்ளை பண்ண பாருங்கள். டைம் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே லேட் அப்படின்றதுனால நம்மளுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 4 காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து 4 காலம்லேருந்து நீங்கள் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டிஃபார்மும் அதே மாதிரி டிஎம்எல்டியும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி அப்படின்ற காலத்தில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் போடணும். அதே மாதிரி பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்ற காலமில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடணும். அதே மாதிரி நீங்கள் ஃபார்மசியும் ஆப்டோமெட்ரியும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, டிப்ளமா இன் ஃபார்மசி அப்படின்ற காலமில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் போடணும். அதே மாதிரி டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி அப்படின்ற காலமில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் வந்து போடணும். ஸோ ஒருத்தர் எத்தனை அப்ளிகேஷன் வேணுனாலும் போடலாம். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் சர்வீஸில் இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 2024-25 செஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்ஸ்க்கெலாம் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, அதர் பேராமெடிக்கல் டிப்ளமா கோர்சஸ், டிப்ளமா இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், டிப்ளமா இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கோர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் +2 வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதர் பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிப்ளமா கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டென்டல் மெக்கானிக் மேல், டென்டல் ஹைஜீனிஸ்ட் ஃபீமேல், டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கோர்ஸ் வந்து டிப்ளமா கோர்சஸில் இருக்குது. பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், கார்டியாக் கேத் லேப் டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், ஆடியோமெட்ரி டெக்னீஷியன், ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் டெக்னீஷியன், கிளினிக்கல் தெரப்பியூட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னீஷியன், இஇஜி இஎம்ஜி கோர்ஸ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் கோர்சஸும் வந்து உங்களுக்கு இந்த அதர் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 3ஆவதாக இருக்கிற பேராமெடிக்கல்
டிப்ளமா ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்ற காலம ஓப்பன் பண்ணி, அதில ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போடணும். ஒருத்தர் எத்தனை ஆன்லைன் அப்ளிகேஷன் வேணுனாலும் போடலாம். நீங்க ஃபார்மசிக்கும் அப்ளை பண்ணலாம், ஆப்டோமெட்ரியும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமா இன் பேராமெடிக்கல் கோர்சஸ், அதர் கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். மல்டிபர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ்க்கும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ, ஒருத்தர் எத்தனை அப்ளிகேஷன் வேணுனாலும் போடலாம். அந்த அப்ளிகேஷன் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில வந்து லாகின் இருக்கும். கீழ வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். அதில கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னா, நீங்க வந்து மொத்தம் வந்து 6 ஸ்டெப் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஸ்பெக்டஸ நீங்க ரீட் பண்ணிக்கோங்க தரோவா. அதுக்கப்புறமா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கு தான் வந்து இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு, நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து கீழ ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில வந்து நீங்க என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், உங்களோட நேம், உங்களோட HSC ரெஜிஸ்டர் நம்பர், லாகின் ஐடி, உங்களோட மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து தப்பில்லாம ஃபில் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. குடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில உங்களுடைய லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வந்து போட்டு லாகின் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷனை ஒரு தடவை தரோவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து அப்ளிகேஷனை வந்து நல்லா தரோவா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்க. நம்ம சேனல்ல பேராமெடிக்கல் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பத்தின முழு தகவல்கள் அடங்கிய ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அதில வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் டியூஷன் ஃபீஸ் என்ன, எந்த கோர்ஸ்க்குலாம் ஸ்டைஃபண்ட் வந்து குடுப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து எந்தெந்த கோர்ஸ்க்குலாம் ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ வரும், அடுத்து வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு எத்தனை சீட்டு, அடுத்து கட் ஆஃப் எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்ற முழு தகவல்கள் அடங்கிய ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவையும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான மருத்துவ படிப்புகள் சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.